Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். மோடி வாழ்க அது இதுன்னு எல்லாம் போடுவானுங்களே, ஒரு போட மாட்டேங்கிறான். ஏன்னா 74 முடிஞ்சு 75 இல்லை. இப்போ இந்த 74வது பிறந்தநாள் தான் கரெக்டாக 100வது நாள் வந்ததுன்னு சொன்னாங்க. 74 இல்லை சார், 74 முடிஞ்சு 75 ஆகிடுச்சு சார். வெளியிலேயே சொல்லலை. ஏன்னா கோவப்படுறாங்க மக்கள். ஐயோ இவர் எப்போ சார் போகிறாங்க, மோடி பேரை சொன்னாலே கடுப்பு. பிஜேபி ரொம்ப அநியாயம் பண்ணாங்க சார். அவங்க பண்ணின காரியங்கள் ரொம்ப 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 தவறானது. இது மன்னிக்கவே முடியாது சார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமயம் தானே சார். இது அந்த பொண்ணு எப்படி செத்து போனாங்கிறத பற்றி அப்போவே நான் சொன்னேன். நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு கேட்குறீங்க. சின்ன விஷயத்த பேனை பெருமாளாக்குறதுங்கிறத விட ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாகிறதுங்கிறது இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு அற்புதமான பாஜக அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்களே. பாஜகவை பற்றி விட்டுருங்க. நீங்கள் மோடத்தை எப்படி டப்புக்கு நடிகராக இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் பெரிய பெரிய அது உலகம் முழுக்கணும் பரப்பி விடுவாங்க. எட்ட இன்ஜின் ஆச்சு நல்லா இருந்தது அப்படின்னு அப்படிதான். நீங்கள் இந்த மாதிரி டமாடுமின்னு ஏதாவது ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தால் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுவிடுமா சார்? நீங்கள் பாட்டு ஒரு பெரிய சவடால் பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா 2 இன்ஜின் 3 இன்ஜின் அப்படிலாம் பேசிட்டு இருந்தா அப்போ நடப்பு அரசியலை பற்றி பேசலை. எதுவும் பேசுகிறேன். கல்யாணத்தில் அவர் என்கிட்ட பேசினதே பெரிய விஷயம் சார். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப சில விஷயங்களை சொல்கிறது அவமானமாகவே இருக்குது சார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அதை அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில மாற்றக்கூடிய விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2029 நடைமுறைக்கு வந்துடும். மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் வரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இது போகாத ஒரு வழின்னு நான் சொல்லுவேன். இது பாஜகவினுடைய ரொம்ப கால அடிப்படை கொள்கையாக இருக்குது. முதல்ல நாங்கள் அதை சொல்லி தான் தேர்தலே வந்தோம் அப்படின்னாங்க. 2014 அப்படி தான் வந்தோம், 2019 அப்படி தான் வந்தோம். திருப்பி சொன்னோன்னா இதுக்கு முன்னாடி சார் இது ஆரம்பிச்சு வச்ச யாருன்னா நீங்கள் எல்கே அத்வானி தான் ஆரம்பிச்சு வச்சது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுன்னு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தாங்கிறாங்களே சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். அந்த காலம்லாம் நான் இருந்தவன், பார்த்தவன், எலெக்ஷனை சந்தித்தவனுக்காக நான் ஓட்டு கேட்ட சமயத்தில் நான் நீங்கள் பற்றி பேசுகிறீங்க. 1967 வரைக்கும் இருந்தது. 62, 52 ஆரம்பித்தது, 52, 57, 62, 67 வரைக்கும் ஒரே. அதாவது அசம்பிளிக்கும் தேர்தல், எம்பிஆர் இருந்தால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது அப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருந்தது சார். இப்போ திடீர்னு ஆட்சி கவிப்பு, கட்சி மாறுதல், அல்லது மெஜாரிட்டி இல்லாமல் இல்லை தொங்கு சட்டசபை அல்லது தொங்கு நாடாளுமன்றம்லாம் இல்லை. அந்தந்த இடத்துல அவங்க காங்கிரஸ் தான் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் அவங்களுக்கு இடம்லாம் கிடச்சிது. அசம்பிளியாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அதனால் அப்படி ஓடித்தான். அதை நீங்கள் வச்சு இப்போ பழைய விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். இப்போ நிறைய மாறுகள். இப்போ கூட்டணி ஆட்சின்னு மத்திய அரசே கூட்டணி ஆட்சியாக தானே சார் ஓடின்ட்டுருக்கு. முன்னாடியே நிறைய தானே ஓடிது, எக்ஸப்ட் இந்திரா காந்தி பீரியட், அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி பீரியட், அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டணி ஆட்சியாக தானே சார் இருந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் இப்போ அறுதி பெரும்பான்மை அஃப்கோர்ஸ் 2014 19 பிஜேபிக்கு வந்ததுங்கிறது வேறு விஷயம், ரைட். ஆனால் கூட்டணி வச்சு யாரோ ஒரு 4 பேருக்காக மந்திரி சபையெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஸோ லீவ் தட் அசைட். இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால் பணம் மிச்சமாகும், மக்களுடைய நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. கவனம் பூரா அதில் போகுது. மக்கள் பணியை செய்ய முடியல. முழுக்க அதிகாரிகளை பூரா தேர்தலில் ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் கரெக்டு சார். நீங்கள் இதெல்லாம் இந்த காரணத்தினால மக்களுடைய மேண்டேட்டை மாற்றி அமைச்சிட முடியாது சார். நீங்கள் 80% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு ஐஸ்வனி வைணவ் சொல்கிறாரு. முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரோட ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லாதீங்க. எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் இருக்குன்னா இது மக்களுடைய அபிலாஷைகளை நீ பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் சார். நீங்கள் பாடு இஷ்டத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடத்தும், அதற்கு பிறகு கிடையாதுன்னு சொன்னான். திடீர்னு கவுந்து போகிறது அல்ல கட்சி மாறிடுறாங்க. மாற முடியும். 1/3 இப்போ வேறு கட்சிக்கு போகலாமில்ல, பிரேக் பண்ணி போகலாம் இல்லையா? தட் இஸ் அலவுட், இஸ்ன்ட் இட்?
அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அல்லது இதுவே கிடைக்கல, ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணுறோம், அது சில பேர் வித்ட்ரா பண்ணிடுறாங்க, வேறு ஆளோட அதில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி இருந்தால் நடுவில் திரும்பி அந்த தேர்தல் வச்சுக்கலாம், ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ அது திருப்பி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களே தேர்ந்தெடுக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா சார்? அது எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதனால் இன்றைக்கி நான் பைசா சேவ் பண்ணுறேன், மேன் பவரை சேவ் பண்ணுறேன், ரிசோர்ஸஸை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது சரிப்பட்டே வராது. இது வந்து அத்தாரிட்டேரியன் ரூலுக்கு தான் போகிறது. ஒரு எதேச்சாதிகாரமான ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். அதாவது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. பக்கத்தாப்பில் நீங்கள் ஸ்ரீலங்கா இருக்கு பாருங்கள், அங்கே பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய ஒன் ஆஃப் தி ப்ராமிசஸ் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி எலெக்ஷன் நடந்து அதில் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தான் ஒரு பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இருக்கணும்னு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அது நடக்குமோ நடக்காது, அது வேறு விஷயம். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகிறது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு தனி மனிதனை கொண்டு போய் உட்காந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எப்படி சார் சரியாக வரும்? டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல், நான் ஸ்டார்டர். அப்புறம் இது வந்து திசை திருப்பறதுக்காக பண்ணுற விஷயம். இன்றைக்கி வேலை நாட்டில் நிறைய பிரச்சனைகள் ஓடின்ட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் பற்றி அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி இன்னும் கிளப்பி ஒன்று இதுக்கு இது பாஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் வேணும் இன் போத் ஹவுசஸ், ரைட்? அதுக்கப்புறம் 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணி கொண்டு வர்றது இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல. வெறும் என்ன பேசிகிட்டே இருப்பாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன், அதை போயிட்டேன். இப்போ பிரசிடெண்ட் கோவிந்த் முன்னாடி இருந்தவர், எக்ஸ் பிரசிடெண்ட் கோவிந்த் ரிப்போர்ட்டை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் கன்சம்ஷன், டைவர்ஷன் ஆஃப் இஷ்யூஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூஸை விட்டுட்டு இதெல்லாம் தள்ளி இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்லாம் நடந்துட்டுருக்கு. இது நடக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவும் திசை திருப்புற வேலைலாம் கிடையாது. 100 நாள் ஆட்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம். ஆமாம்மா, 100 நாள் ஆட்சி பிரமாதம் சார். அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க. சைக்கிளில் ஓட்டும்போது நமக்குலாம் என்னுடைய காலத்தில் சைக்கிள் தான் பெரிய விஷயம். கொஞ்சம் தூரம் நல்லா அமைக்க கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு அப்படியே விட்டோன்னா பாடு மெதுவாக போயிட்டே இருக்கும். அதையும் பெடல் பண்ணாமையே ஓடும். அந்த மாதிரி ஏதோ ஓட்டமாக ஓடின்னு இருக்கு சில இஷ்யூஸில், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ நடக்கிற மாதிரி. பட் மேஜர் இஷ்யூஸ், ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி என்ன நீ பண்ணியிருக்க, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உன்னோட செய்தி என்ன, ஜிஎஸ்டியில் குளறுபடி. இப்போ நம்ம இதில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதில் அதை எப்படி சரி செய்ய போகிற, ரைட்? கம்யூனல் ப்ராப்ளம்ஸு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி கிளப்பி விட்டுன்னு உட்காந்துருக்கேன். அந்த கம்யூனல் ப்ராப்ளம் இப்போ மணிப்பூர் பற்றி எரிஞ்சுட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு சிஎம்என் ரஷ்யாவில் போய் ஒரு டிஸ்கஷன் ஓடின்ட்டுருக்கு. நாங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் சண்டை போடாமல் சமாதானம், உக்ரைன் நீங்களும் போங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிற மாதிரி இருந்து, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுத்த பீரங்கிகள்லாம் யூரோப்புக்கு போய் அங்கேருந்து ரஷ்யாவுக்கு வந்து இப்போ ரஷ்யா நம்ம மேலே பயங்கரமாக கோபத்தில் இருக்கானா, ரைட்? இந்த மாதிரி பல விஷயம், பல இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு சார். அப்போ நீங்கள் அதெல்லாம் எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீங்க? அதுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு அதற்கான ஐடியாஸ் என்ன? எது கேட்டாலும் உடனே ராகுல் காந்தியை குறை சொல்கிறது, காங்கிரஸை குறை சொல்கிறது, இப்படியே ஓடிங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெசை தெரியல சார். டைரக்ஷன்லெஸ் கவர்மெண்ட் திஸ் இஸ். ஏதோ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. பிகாஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இருக்காங்க. மற்றபடி பேர்னிங் இஷ்யூஸுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு இலக்கு இல்லை, டைரக்ஷன் இல்லை. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி பேசும்பொழுது மோடி பேசுகிறார், அகமதாபாத்தில் பேசுகிறார்.
இந்த 100 நாள் ஆட்சி சாதனையை பற்றி நாங்கள் பேசுகிறோம், ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து என்னை கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. நாங்கள் செயல் திட்டங்களை கரெக்டாக செஞ்சிட்ருக்குறோம், மக்கள் நலப்பணிகளை செஞ்சிட்ருக்குறோம். அமித்ஷாவும் அதான் சொல்கிறார். இல்லை, நான் அதுக்குலாம் சொன்னேன் சார். அது இல்லை, 100 நாள் ஆட்சியில் 25 லட்சம் கோடி அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சுருக்குறோம் சார். பட்ஜெட்டில் நீங்கள் இப்போ கமான் என்னவோ யாருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி இது மாதிரி பட்ஜெட் போட்டோம், இதுக்கு டிஃபென்ஸ் இவ்வளோ ஒதுக்கிட்டோம், ரயில்வேஸ் இவ்வளோ ஒதுக்கிட்டோம், விவசாயத்தை இவ்வளோ ஒதுக்கிட்டோம், கல்விக்கு இதை ஒதுக்கிட்டோம், இதெல்லாம் நீங்கள் பண்ண பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு பேசணுன்னா இது சிரிக்கிறதா அழகா சார். நீங்கள் என்ன சார் அதெல்லாம் நார்மலாக பண்ண வேண்டிய சமாச்சாரம் சார். அதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னா எஸ், வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் வந்து ஒதுக்கீடுங்கிறது விஷயத்தான் வேணும். பட் மற்ற நாடுகளோட ஒரு உங்களுக்கு நல்லுறவே இல்லையா, அதெல்லாம் எப்படி சார்? அதுதானே சார் முக்கியமான விஷயம். பர்னிங் இஷ்யூ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ரஷ்யாவோட நல்ல உறவு இருக்குங்கிறத பற்றி பேச்சிருந்தது. இப்போ அவங்க டேங்க்ஸ் நாம் அனுப்பிச்சிட்டு அங்கே கொண்டு அனுப்பிச்சிட்டாங்கிறாங்க. அதனால ரஷ்யாவுக்கு நம்ம மேலே கோபமாக இருக்குது. மால்டிவ்ஸ் சின்ன நாடு, அவங்களோட நல்ல உறவே இல்லை. பூட்டான்கிட்ட நல்ல உறவு இல்லை, ஏன்னா அவங்க சீனாவை சார்ந்து இருக்காங்க. நம்ம வங்கதேசம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்த நாடு, அது இன்றைக்கி சீனா பக்கம் போயாச்சு. பாகிஸ்தானை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆப்கானிஸ்தான் அது ஒரு நாடாகவே நம்ம நினைக்க முடியாது. அது எப்போ பார்த்தாலும் ஒரே அடிதடி சண்டை, உள்ளுக்குள்ளே என்ன ஓடிகிட்டே இருக்குன்னு தெரியாது. அது ஒரு நான் பாவம், ரொம்ப பரிதாபமான மக்கள். அதை நான் வந்து கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. அங்கே அரசாங்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தாலிபான் ஆட்சி நடந்துட்டுருக்காங்க. அது ஒரு மிருகத்தனமான ஒரு ஆட்சி. யாரோட நீங்கள் ஸ்ரீலங்காவில் என்ன ஆகும்னு தெரியும். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட ரொம்ப சுமூகமான உறவு இருக்கா? இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட, உங்களுக்கு அண்டை நாடோட இல்லை, ரஷ்யாவோட இல்லை, ரைட்? இப்போ இஸ்ரேலை பற்றி நீங்கள் எதிர்த்து பேசவும் முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் அந்த லெபனானில் அந்த மெசேஜ் அனுப்புறது ஒரு பேஜர் முன்னால் நம்ம வச்சுருந்தோம் பேஜர்னு. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க டவுட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஏதாவது மொபைல் மூலமாக நம்மளை பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பழையபடி பேஜரை வச்சுங்கன்னு சொன்னால், அந்த பேஜரில் ஒரே சமயத்தில் வெடிக்கிற மாதிரி பண்ணி விட்ருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஓடின்ட்டுருக்கு. வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் வித் ரிகார்ட் டு இஸ்ரேல் வார் வித் பாலஸ்டைன்? அது இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு டைரக்ஷனே இருக்கிறதா எனக்கு தெரியல சார். எந்த இப்போ வெளிநாட்டு இதெல்லாம் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சொன்னால் அதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? விலைவாசி ஒரு மாதத்தில் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறேன். பட் கன்சிஸ்டன்ட்லி இட் இஸ் கோயிங் ஆன். அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் குறைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இது ஒரு ஃப்ரீக்கு ஒரு மாதத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நான் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகளையும் வெளிநாட்டு பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் வந்து என்னது செய்ய போகிறீங்க? அது அந்த அமித்ஷா பேச்சில் அதெல்லாம் நாங்கள் நல்ல அந்த உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை சரி செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாரு. இப்போ 100 நாள் அந்த ஆட்சியோட சிறப்பு எப்படி இருக்குன்னு இந்த ஹரியானா தேர்தலில் தெரிஞ்சிருமா? இந்த 100 நாளில் சார் மிகப்பெரிய அளவுக்கு கோவத்தில் ஓடின்ட்டுருக்கு சார் ஹரியானா. ஹரியானாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜாட்ஸாக இருக்கட்டும் அல்லது எஸ்சியாக இருக்கட்டும், மற்ற கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இன்றைக்கி பிஜேபி மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், ஜாட்ஸ்ன்னு சொன்னால் விவசாயிகள் உட்படன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கெல்லாம் படு கோபத்தில் இருக்காங்க. அங்கே இப்போ ஒரு 10-15 எம்எல்ஏஸ் இருந்தவங்க அவங்க எலெக்ஷன் போய் இப்போ நிற்கிறாங்களாம். அங்கே போய் நின்று ஓட்டு கேட்க போனால் அடித்து துரத்தி விட்றாங்க. அங்கே உள்ளே போக முடியல. மோடி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே ஒரே அடிதடி சண்டை இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ திங்ஸ் ஆர் நாட் இன் எ குட் ஷேப் ஃபார் பிஜேபி தேர். ரெட்டை இன்ஜின் ஆச்சு நல்லா இருந்தது அப்படின்னு அப்படிதான். நீங்கள் இந்த மாதிரி டமாடுமின்னு ஏதாவது ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுவிடுமா சார்? நீங்கள் பாட்டு ஒரு பெரிய சவடால் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, ரெட்டை இன்ஜின் 3 இன்ஜின் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் என்ன அங்கே ஓடும்? இன்றைக்கி ரொம்ப ஷேக்கி இப்போ சிச்சுவேஷனில் இருக்காங்க சார். மகாராஷ்டிராலையும் வராதுன்றாங்க, ஹரியானாலையும் வராதுன்றாங்க. அதெல்லாம் தட் இஸ் தி சிச்சுவேஷன் தேர். நீங்கள் இவங்க ஏன்னா இது 100 நாள் மட்டும் இல்லை, இவங்களுடைய அவல ஆட்சி மக்கள்கிட்ட ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம பிரைம் மினிஸ்டரோட பிறந்தநாள் என்றைக்கு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இப்போ இந்த 74வது பிறந்தநாள் தான் கரெக்டாக 100வது நாள் வந்ததுன்னு சொன்னாங்க.
இப்போ 2-3 நாள் முன்னாடி தான் 74 இல்லை சார், 74 முடிஞ்சு 75 ஆகிடுச்சு சார். வெளியிலேயே சொல்லலை. ஏன்னா அதில் இப்போ நிறைய ஆங்கில பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க, இவரை பற்றி இவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே கோவப்படுறாங்க மக்கள். ஐயோ இவர் எப்போ சார் போகிறாங்க அப்படின்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்து உட்காந்துறாங்க. இவரோட பேரை சொன்னாலே கடுப்பாக இருக்காங்க. மோடி பேரை சொன்னாலே கடுப்பு. மோடின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உறுதிமொழி தரேன் எங்கேயாவது சொல்லுவாங்களா? ஒரு கட்சி ஏதோ சொல்லிட்டுனா பரவாயில்ல, நான் உறுதிமொழி தருகிறேன் அப்படி தான் நாங்கள் மோடிக்கா கேரண்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தார் இல்லையா? அப்போ இவருக்கு அடுத்தது இன்னொரு இஷ்யூ. ஒத்தனமே மோடி வாழ்க அது இதுன்னு எல்லாம் போடுவானுங்களே, ஒரு போய் விட மாட்டேங்கிறான். ஏன்னா 74 முடிஞ்சு 75. அவங்களுடைய அன்ரிட்டன் லா என்னென்னா 75 வயசாகிடுச்சுன்னா தே ஹாவ் டு ரிட்டையர். இப்போ மோடியை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாங்களோன்னு இவரும் போகணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்குமே எந்த வெளியிலேயே வராமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கு. மோடி வாழ்க மோடியின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக கொண்டாடுற மோடியோட பிறந்த நாள் ஏன் கொண்டாடப்படவில்லைன்னா அவரை இப்போ பொலிட்டிக்கல் ஏரியாலேருந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லேருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல்லாம் பிஜேபியிலே இருந்துட்டுருக்கு. ரைட். இப்போ 75 வயசு இப்போ நடந்துட்டுருக்கு, ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போ நீங்கள் யூ ஷுட் பி ரெடி டு குவிட் த பொசிஷன் ஆஸ் தி பிரைம் மினிஸ்டர். அதை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதா அதை பற்றி பேச்சு வரப்போ அவரோட பிறந்த நாளை பற்றியே பேச்சு இல்லை சார். 3 நாள் முன்னாடி அவரோட முதல் பிரதமர் பதவி 75க்கு மேலே வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி சில பேர்லாம் ஓரம் கட்டினாங்க. இப்போ இது என்ன நடக்கும் சார்? ஒரு அன்ரிட்டன் லாவை அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க சார். டெஃபினட்டாக ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் ஹாப்பி வித் மோடி. அவர் அந்த 75 வயசுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் இளைஞர்களுக்கு இடம் விட்டுவிட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அவங்கள்ட்ட இந்த ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. கட்சிக்குள்ளேயும் அது மாதிரி இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பேச மாட்டேன்றாங்க. அவரும் ஹீ இஸ் நாட் வெரி ஹாப்பி. அவரோட முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த சந்தோஷம், அந்த பிரைட்னஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஆட்சியாக தான் இது ஓடி 100 நாள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கலக்கம் திரு மோடி அவர்களுக்கு வந்துடுது. எப்படா நம்மளை வெளியில் அமைச்சிறாங்க போல இருக்கு இப்போ இந்த அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பொதுமக்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கலை. அதனால் அவருடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா கொண்டாடி அதை பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக ஆகிவிடும். நம்ம ஹரியானாலாம் சரி, மகாராஷ்டிராலையும் இந்த பீப்புள் டோன்ட் லைக் மோடி அட் ஆல். இந்த மோடிங்கிற பிம்பை உடஞ்சி சிதறி போச்சு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமும் அந்த ஆர்எஸ்எஸ் தயவு எங்களுக்கு தேவையில்லை, இப்போ நாங்கள் சுயமாக சிந்திக்கிறது சுயமாக செயல்படுற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் நட்டா சொன்னார். இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறது இவங்க கேட்பாங்களா? இப்போ இந்த கேட்குறதே கேட்கல சார். தேர் வில் பி ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் சார். தேர் வில் பி ட்ரெமெண்டஸ். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு அப்படியே ஒரு செய்தியாக ஒன்று வந்தது. அப்படியே நைஸாக ஒரு பெரிய பப்ளிசிட்டி இல்லாத யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் திரு கட்கரிட்ட சொன்னாராம், நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வந்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களேன்னு. பார்த்தீங்களா அந்த நியூஸு? அப்புறம் அப்போ ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு சார் அங்கே. அப்போ நான் அதெல்லாம் என்னோடய வேலையெல்லாம் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த மாதிரிலாம் நான் எனக்கு பிரைம் மினிஸ்டர்ஷிப்லாம் வேண்டாம், சில ஆழ்ந்த கொள்கைகளோடு தான் நான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாராம். இது என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு சார் உள்ளுக்குள்ளே. அதனால் நீங்கள் ஏதோ எல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அப்படி இல்லை. ஈவன் வெளிநாடுகள்லையே இவர் முன்னாடி போய் எல்லாரையும் ஒரு கரடி பிடிலாம் பிடிச்சின்னு போவார். அதெல்லாம் எல்லோரும் எல்லா தலைவர்களையும் பார்த்தா ஒரு பெரிய ஆலிங்கனம், அது என்ன கரடி பிடின்னு சொல்லுவாங்க, பேர் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி கிண்டலாக நிறைய பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இது கூட ஒரு இல்லை அவருக்கு, ஒரு அந்த என்த்யூசியாசம் கூட இல்லை. திங்ஸ் ஆர் நாட் இன் குட் ஷேப் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் மோடி இஸ் கன்சர்ன், பிஜேபி இஸ் கன்சர்ன். அதுக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சாச்சு சார். 230 நான் முன்னாடியே நம்ம பேசின போல் சில ஒழுங்கினங்கள்லாம் எலெக்ஷன் போக நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு இன்னும் 230 மாதிரி இன்னும் தோணிகிட்டு இருக்கலாம், 240 அப்படின்னா தோணிகிட்டு இருக்கலாம்.
70 தொகுதியில் ஏதோ பண்ண குட்டாலா பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் அவங்க இருக்காங்க. வில் வெயிட் அண்ட் வாட்ச். டெஃபினட்டாக எவ்வளோ நாள் இது மாதிரி இதெல்லாம் தேடு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். வில் வெயிட் அண்ட் வாட்ச். டெல்லி அரசியலை விட்டு மாநில அரசுக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு நடத்துது. மது போதை ஒழிப்பு மாநாடு, பெண்கள் மாநாடு நடத்துது. இந்த நேரத்தில் திருமாவளவன் இந்த மாநாடு நடத்துவதே கூட்டணி மாறுவதற்கு தான். அப்படி இல்லைன்னா சட்டமன்ற எலெக்ஷனில் கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்கு தான் அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிட்டுருக்கு. இதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லிட்டார். இப்போ ஸ்டாலினும் சந்தித்து பேசினாங்க. அன்றைய தினம் நீங்களும் முதலமைச்சரை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் எப்படி இந்த விஷயத்தை முதல்வர் வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பார்க்குறீங்க? சார், முதல்ல சொல்கிறேன், நான் முதல்வர் சந்திக்கிறது ஏதோ பெரிய அரசியலை அது பேர் என்ன கன்சல்டேஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் இங்கேருந்து இந்த நீங்களும் ஒரு விஷயத்தை எந்தையோ ஒன்று பிடிச்சி விட்டுருங்க. இல்லை, அரசியல் விமர்சகர், அரசியல் பேசுகிறீங்க, திமுக சார்பாக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் சார், எனக்கு மிக 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 பிடித்த தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாக ஒரு தனி மனுஷனாகவும் ரொம்ப பிடிச்சதுங்கிறது நம்முடைய உயர்திரு ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து நான் தைரியமாக சொல்லுவேன். நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்போவும் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தலைவர் அவர். அவர் சிரிக்கிறதும் ஒரு அவருடைய அன்பும் கனிவும் இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு விஷயம் சார். அவர்கிட்ட நான் வந்து உண்மையாக யான் இதற்கு இல்லை நோர் கைமாறே அப்படிங்கிற மாதிரி அவருடைய அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். அவருக்கு நான் என்ன பிரதிபலன் நான் என்னால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. சரி, நான் அவரை பார்த்ததுங்கிறது இது ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக. அதாவது உயர்திரு சேகர் பாபு அவர்கள் மினிஸ்டர் இருக்கார். அவருடைய வீட்டு இல்ல திருமணம் நம்முடைய முதல்வருடைய வீட்டில் நடந்தது. எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு அந்த பிஏ எனக்கு டெலிஃபோன் பண்ணார், நீங்கள் கல்யாணத்துக்கும் வரணும், முடியலன்னா நீங்கள் இதுக்கு வாங்க, ரிசப்ஷனுக்கு வாங்கன்றார். நான் நார்மலாக கல்யாணத்துக்கு தான் சார் போகிறது, முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு போகிறது. நான் அவங்கள போய் நேராக போய் சந்தோஷமாக இருந்த ரிசப்ஷனாக ஒரு பெருங்கூட்டம், என்னால் அந்த கூட்டத்திலலாம் போய் நிற்க முடியல. அதெல்லாம் என்னால் அந்த காலெல்லாம் போயிடுது. ஸோ இப்போ அதோடு இல்லாமல் நேரடியாக போய் கல்யாணம் ஆகிற அந்த மணமக்களை வந்து வாழ்த்துவதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான சமாச்சாரம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனேன், நம்முடைய முதல்வர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பார்த்த உடனே நான் எப்போவுமே என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. நான் வந்திருக்கேன் போயிருக்கேன் அதெல்லாம். நான் ஒரு தூரத்தில் அப்படி நின்றுட்டுருக்கேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப சிரித்தார். ஃபோட்டோலாம் எடுத்தோடனே அவரை கூப்பிடுங்க, திரு சேகர் பாபு அவர்கள் என்கிட்ட வந்து உங்களை சிஎம் கூப்பிட்றாரு அப்படின்னு. அவர் பக்கத்தாக போய்ட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு குளிக்கிண்டு ஃபோட்டோலாம் எடுத்தார். அந்த சமயத்தை எப்படி இருக்கீங்க, இந்த கல்யாணத்துக்கு எப்படி, எனக்கு இன்விடேஷன் வந்தது சார், அந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி வந்தது சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய வெற்றிகளுக்கு என்னுடைய இப்படி தான் பேசினேன், ரொம்ப மெதுவாக தான், உங்களுடைய வெற்றிகளுக்கு தான் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டார், அவ்வளோதான். அவருக்கு நிறைய அன்றைக்கி வேலை இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன அந்த மிஸ்டர் திருமாவளவன் மீட்டிங்லாம் அன்றைக்கி தான். அப்போ நடப்பு அரசியலை பற்றி பேசலை, எதுவும் பேசினேன். கல்யாணத்தில் அவர் என்கிட்ட பேசினதே பெரிய விஷயம் சார். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் சொல்கிறது அவமானமாகவே இருக்குது சார். ஹெச்ஆர்என்சி மீட்டிங் ஒன்று நடக்கிறது சார். அதில் நான் உட்காந்துருக்கேன், யாரோ ஒருத்தர் இருக்கார், இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. நான் நின்றுட்டுருக்கேன். என்ன எங்கேயா நான் வந்து சிஎம் கிட்டே போயிட்டு வேணும்னு சொல்லிவிட்டு அவர் போகணும் அப்படிங்கிறத என் கையை பிடிச்சி தரன்னு பின்னாடி இழுத்துட்டு அவர் போய் நிற்கிறார். அந்த மாதிரிலாம் நான் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் எனக்கு ஒன்று, ஐ நெவர் ப்ரொஜெக்ட் மை செல்ஃப். அதெல்லாம் எனக்கு ஏற்புடையதே கிடையாது. சரி, ஹேவிங் செட் தட், அது தனிப்பட்ட விஷயம், அதை விட்டுருங்க. அடுத்து திருமாவளவனுடைய இஷ்யூவை ரொம்ப டேக்கிங் த விண்ட் அவுட் ஆஃப் த செயில் அப்படிம்பான். அது மாதிரி ஒரு காற்று போன பலூன் மாதிரி ஆகிடுது. இன்னும் இப்படி பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க, எல்லாரும் பேசின்னு இருக்கிறதுக்கு டிஎம்கே அலையன்ஸை விட்டு போடுவாங்கன்னு. அவர் அகில இந்திய அளவில் இந்த மது என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்கார். அது கரெக்டானதுங்கிறார். அப்புறம் அந்த மாநாட்டுக்கு ஏடிஎம்கேயும் அழைப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னான். டிஎம்கேயை பற்றி கேட்டால் எஸ், நாங்களும் 2 பேரும் அனுப்பி வைக்கிறோம், ஆர்எஸ் பாரதி அப்புறம் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், இவங்க 2 பேரும் நாங்கள் அனுப்பிக்கிறோன்னா இது எல்லாமே புஷ்ஷுன்னு ஆகிடுது. அவ்வளோ சார், இவர் ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது சார். அரசியல் சாணக்கியங்கிறது ஐ திங்க் நம்ம சிஎம்க்கு ஈக்குவலண்ட்டாக யாரையுமே சொல்ல முடியாது சார்.
எல்லாரையும் அரவணைச்சு ரொம்ப எப்படி அரசியல் விஷயங்களை டீல் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஈக்குவலண்ட்டாக யாரும் கிடையாது சார். ஒரு பிரில்லியன்ட் மேன். அதோடு இல்லாமல் அவருடைய இப்போ பாருங்கள் இதுக்கு போய்ட்டு வந்தார், அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்தார், பெரிய பெரிய எம்ஓயூலாம் போட்டு நான் நிறைய இப்போ ஃபோர்டு மறுபடியும் வரா மாதிரிலாம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 7500 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, 100% கட்டாயமாக வருதுங்கிறார். இதெல்லாம் எப்படி சார் அது அவரால் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான பாஜக அது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்களே. அவங்க விடுங்க சார், நான் பாஜகவை பற்றி விட்டுருங்க. நீங்கள் இவர் மோடி போனார்னா அங்கே தமுக்கு அடித்தார்னா அதை அப்புறமா பேசுவோம். பார் மோடத்தை எப்படி டப்புக்குன்னு அடிக்கிறார் பார் அப்படின்னு, அதெல்லாம் பெரிய பெரிய அதை உலகம் முழுக்கணும் பரப்பி விடுவானுங்க. இவர் பெரிய காரியத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துருக்கார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் ஆல் புல்ஷிட். ஐ டோன்ட் அக்ரி அட் ஆல். திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. அதெல்லாம் ஒன்று சார், இப்போ ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்கார் சார். இன்ஃபேக்ட் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் 2026. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ எதுக்காக நீங்கள் இப்போ பிஜேபி மற்ற கட்சிகளும் சேர்ந்து இன்னும் டிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்கா மாதிரின்னு ஏன் இப்போ தான் 2-3 மாதம் முன்னாடி தான் அவங்க 40 அடிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். இப்போ வந்து 2026 நான் வருவேன் நீ வருவேன்னு எதையானு பேசி அதான் ஏதாவது ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டாக டிஎம்கே இஸ் கோயிங் டு வின் ஹேண்ட்ஸ் டவுன். அதுக்கு 2026க்கு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தொடரத்தான் போகிறதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வெற்றி கூட்டணி. எதிர்த்தாப்பில் இருக்குன்னா ஒன்றா சேருவாங்களா நான் யாராலையும் சொல்ல முடியாது. சேர்ந்தாலும் கூட அவர்களால் இந்த கூட்டணியை வெல்வது என்பது இயலாத காரியம். அண்ட் ஸ்டீவர்ட்ஷிப் அவர் நம்முடைய சிஎம்மோடது இஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். ஆகவே அவரை மீறி அவர் தான் மீண்டும் வெற்றி பெற்று வரப்போகின்றார். அவருக்கு உறுதுணையாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய ஜாம்பவானாக உருவெடுத்து விட்டார். அவர் பாட்டு எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, ரொம்ப கடுமையாக உழைக்கின்றது, எல்லா இஷ்யூஸுக்கும் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது. சார் இந்த ரேஸு நடந்தது, மோட்டர் கார் ரேஸு, இட் இஸ் அ ஃபினாமினல் சக்ஸஸ். அது போயிடும் இது போயிடும் இன்னத்தையெல்லாம் கதை விட்டாங்களே, என்ன வாட் அ ஃபேண்டாஸ்டிக் சக்ஸஸ் இட் இஸ். அதுக்கு யூ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். எதை எடுத்துனாலும் ஒரு சிறப்பாக செய்யணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ 2 நாளாக ஓடிட்டு இருக்கு துணை முதல்வர் பதவி ஏன் தள்ளி நான் இதை நான் பல தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் துணை முதல்வர் வரணும் சார், டெஃபினட்டாக வரணும். அது வந்து குடும்பம் எல்லாம் பேசி அந்த அற்புதனமான பேசியிருக்கு. அவர் கடுமையாக உழைக்கின்றார். அந்த கட்சிக்காரங்களே மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உதயநிதி அவர்கள் வந்தால் ரொம்ப தான் சரியாக இருக்கும், அவரை நீங்கள் சீக்கிரமாக துணை முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியிலேயே அப்படி தான் அவங்க விருப்பப்படுறாருன்னு நாம் அது வேண்டாம் வேணும் அப்படின்னு வெளியில் உட்காந்து நீங்கள் யார் பேசுகிறது? பாஜக தான் பேசுது. அவங்க பாஜக விடுங்க சார், அவங்க கட்சியில் இந்த எவ்வளோ பேர் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் மிக முக்கியமான பதவியெல்லாம் வந்துட்டுருக்காங்க. இவர் கடுமையாக உழைக்கிறார் சார், கடுமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் உழைக்கிறார். அதனால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கணுமா வேண்டாமா? அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, மினிஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. நேற்றுக்கு திரு அன்பரசன் அவர் சொல்கிறார் வரப்போகிறாருன்னு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டைம், எப்போ இவருக்கு கார்னேஷன் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். ஐ திங்க் ஹீ மஸ்ட் கம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த சக்ஸஸ் ஆஃப் தி டிஎம்கே டு கூட்டணி இஸ் கன்சர்ன், டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் சக்ஸஸ் ஈவன் இன் 2026. ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த அரியலூர் பக்கத்தில் ஒரு கிறித்துவ பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து கட்டாய மதமாற்றம் பண்ண சொல்லி பிரச்சனையில் தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து அது அந்த சம்பவம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ சிபிஐ தான் கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி சார். மைக்கேல்பட்டி சார், இது அநியாயத்துலேயும் அநியாயம். ஒரு நாட்டில் மத துவேஷத்தை பரப்பி அதனால் நாடை துண்டாடுறதுங்கிறது அந்த வேலையை செஞ்சது பிஜேபிக்காரங்க சார், தேச துரோகிகள் சார். அந்த விஷயத்தில் மத துவேஷத்தை பரப்பினா அது சரியாக வருமா சார்?
எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் என்னத்தையும் ஒன்று டாக்டரோட ஒரு ஆடியோ வச்சுட்டு அதை தாண்டி யாரோ இந்து முன்னணியோ யாரோ தெரியல அவங்க ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. என்ன இந்து முன்னணியோ விஸ்வ ஹிந்து பரிஷத்து ஃபெலோவோ யாரோ அவங்க எனக்கு பணத்தை கொடுன்னு அந்த ஸ்கூலில் இப்போ மேனேஜ்மெண்ட்டை போய் கேட்குறது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமயம் தானே சார். இது அந்த பொண்ணு எப்படி செத்து போனாங்கிறத பற்றி அப்போவே நான் சொன்னேன். நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு கேட்குறீங்க. அதுக்கு உடம்பு முடியல அண்டு நிறைய ஒர்க்கு அதில் ஏதோ நல்லா வேலை செய்கிறதே ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கணும்னு ஆசை, உடல்நிலையும் அதுக்கு சரியில்லை. அவனோட சித்தி அவங்க அது வேறு அவங்க வீட்டில் ஏதோ கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்னால அந்த பொண்ணு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அது துரதிருஷ்டவசமான. பட் அதுக்காக இந்த ஸ்கூலில் டெல்லியிலேருந்து பாஜக முக்கிய விஜயசாந்தி வந்தாங்க. எல்லாரும் பெரிய படையை எடுத்துன்னு வந்து அதுவாக இதுவாக நேஷனல் மீடியாவில் இன்னும் பெரிய கன்வர்ஷன் இங்கே நடக்குது ஸ்கூல்ஸ்லன்னு சொல்லிட்டு பொய்யும் போன சொல்லிட்டு சொன்னாங்க. இது நல்லதா சார்? இது நான் கேட்குறேன். நான் ஒரு தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். அது வந்து இப்போ நியாயமானு கேட்குறேன். நான் அது பயன்படுத்துகிற காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மதத்தை இஷ்யூவை வச்சுட்டு ஒரு ஸ்கூலில் நடந்ததாக உலகம் முழுக்கலும் பேசுகிற மாதிரி பண்ணி இந்தியா முழுக்கலும் இதே பேசு பொருளாக மாற்றி அங்கேருந்து வந்து இதை பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லை. அப்போ யாரை நாம் இது குறை சொல்ல முடியும்? பிஜேபி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க சார். அவங்க பண்ணின காரியங்கள் ரொம்ப 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 தவறானது. இதை மன்னிக்கவே முடியாது சார். அவங்க அதாவது சின்ன விஷயத்தை பெருமாளாக்குறதுங்கிறத விட ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாகிறதுங்கிறத இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்டு அதுவும் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன? கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. மதமாற்றம் வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது. இது வரைக்கும் நடக்காத சமாச்சாரம் தமிழ்நாட்டிலையும் வந்து விட்டதுன்னு இன்னும் புருடாலாம் விட்டாங்களே. இதெல்லாம் எவ்வளோ சார் அநியாயம் வேணும்? கவர்மெண்ட்டுக்கு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டைமை வந்து க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதை விடுங்க சார். அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அந்த பிரின்ஸிபல் அந்த லேடிலாம் எவ்வளோ மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க சார். பாவம். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். ஏதோ சொல்லும்போது ஏனோ தோணுன்னு என்னத்தையும் ஒன்று பேசக்கூடாது சார். ரொம்ப நியாயமாக பேசணும். அது வந்து அவங்க மிகப்பெரிய தவறு எழுதி விட்டார்கள் தமிழ்நாட்டுக்குங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அவசரமாக வெளிநாடு கிளம்புறீங்க உங்கள் பணியாளர்களுடன், அலுவலக பணியாளர்கள், நிறுவன பணியாளர்களுடன். அந்த அவசர வேலையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.